எப்படி போறானா கீழே உட்காந்து அம்மா இப்படி வா எங்க போடல நாளைக்கு போடுறது சாமிக்கு அரகரை எப்படி போடுவாங்க சாமிக்கு அரகரை எப்படி போடுவாங்க ரோ நீங்க அப்படியே உடனே நியூஸ் கேட்டுதான் அம்மா இப்ப என்ன பண்ணீங்க என் மயிரை புரிஞ்சாதீங்க ஆடாது உனக்கு அவனை சொல்ல முடியாது என்ன சொல்றான்னா என்ன அர்த்தம் அது உனக்கு உள்ள பாரியா வச்சு வைக்க வச்சு வச்சுதான் எல்லாத்தையும் வேணா அடிப்பா நல்லா கும்பிடுங்கிற தம்பின்னா எனக்கு அறவே பிடிக்காது கூட பிறந்தெல்லாம் விளையாடு வாங்கி கேட்பான் நல்லாவே கேட்போம் நான் கேட்கறதுக்கு இருக்கிறேன் நீ எதுக்கு மயிர் பொங்க வர மயிர் பொங்க வர படா உள்ள வாங்க பெரியப்பா ஆமா ஒப்பம் கூட ஓட்டிட்டு வந்த பெரியப்பா ஆட்டம் கூட்டு பார்க்கலாமா வாங்க தாத்தா படி பார்த்தா சரி வாங்க சித்தப்பா வாங்க சித்தப்பா ஒப்பம் சூத்திர போறேன் நான் சித்தப்பா அப்புறம் என்னென்ன கூப்பிடணும் பெரியவரை சொல்லலாம் என்னென்ன கூப்பிடணும் மாமா ஐயோ 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 மசாந்துக்கு போய் வரேன் ஒரு பெண்களை பார்த்து ஆசைப்பட்டா ஒரு பெண் என்றால் அவளை பார்த்து சின்ன பாட்டு பார்த்தோம் கண்ணடிக்கிறோம் என்னடா வாட்சி போற ஒண்ணும் கிடையாது உன்னை போல் பெண்கள் மேல ஆசைப்பட்டவங்களாம் இந்த பெண்களை நம்பி யார் யாரு வீணா போயிருக்காங்க கண்டு கண்டு காதல் கொண்டார்
ஆமாக்கா. சரி சொல்லுப்பா. எங்க அக்கா ஒண்ணு வீட்டுல இருக்குது, என் தங்கச்சி ஒண்ணு வீட்டுல இருக்குது. வீட்டுல இருக்கு. ரெண்டு எங்க மாமனை கொடுத்தேன். ஒரு மாமா பூஜை வச்சு அலையறாராம், ஒரு மாமா குடிச்சா ரெண்டு அக்கா அழிவுது. வாங்கிட்டு வந்தேன். ஏய், சொல்லிட்டு அங்கே தான் கம்மியாச்சு வாடுறா. சண்டை போடுறியா, போடுறியா, நீ சண்டை போட்டு அடி கூப்பிட்டு போயிட்டா. ஏன் மச்சான் பைபாஸ் மாட்டியா? ஏம்மா, கூட்டையம்மா. மச்சான் இந்த மாதிரி கைகாரனை சாதாரணமா நினைக்க கூடாது. கட்டாயம். சாதாரணமா நினைக்க கூடாது. நினைக்க முடியாது. வரும்போது உங்க ஊர்ல இருந்து எதுல வந்தேன்? நானா? நான் டாடா ஏசில வந்தேன். காட்டாச்சில இடம் வந்தேன். ஆ, அம்மா சம்பாயம் போய் எதுல வந்தேன்? நான் பஸ்ல வந்தா. பஸ்ல வந்தேன். ஆமா. உனக்கு இடம் கிடைச்சதா? இல்லையா? இல்ல. எனக்கு நின்றுட்டு தானே நான் தொங்கிட்டு வராப்பேன். சொல்லிக்கிட்டு வர. ஆமா ஆமா. நான் போய் அவன பஸ்ல அடி வச்ச உடனே ஆ, ஆ. நான் உட்கார சீட்டு கூட அப்படியே ஃப்ரீயா கிடக்கும். வாசல்ல அடி வச்சு ஒண்ணா அங்க உட்காந்துக்கிற கம்மியாட்டி 3 பேர் ஏங்கி அடி போடுவான். நான் மன படுத்துட்டு என் காலை ஆக்கிட்டே வருவேன். இது போல கம்மியாட்டிய கண்டாவே ஒதுக்கி போடுவான் நெஞ்சவன். என்னவா? ஆமா. உன்கிட்ட எவன்டா வருவான்? சரி அது கூட விடு மச்சான். விட்டுரு, அது விட்டு விட்டுரு. ஒரு கல்லு கடைக்க சாராய கடைக்க போறன்னு வச்சு. போற. அது சாராயத்தை குடத்துல வச்சிருப்பானுவ. வச்சிருப்பானுவ. கல்ல குடத்துல வச்சிருப்பானுவ. வச்சிருப்பானுவ. எல்லாம் லைன்ல நிப்பானுவ. ஐயோ, பூரா பேரும் அங்கதான் இருப்பானுவ. நீ முன்னால போனா விடமாட்டான். விட மாட்டான். போய் லைன்ல நின்றானுவான். ஐயோ, எம்மா சண்டை வரும் அதுல. நான் போவேன். போவ. போய் நிப்பேன். இருந்து போகலையே. குட்டம் முடிச்சுன்னு எடை போடான்னுவான். ஆ, கல்லுக்காரன் அந்த கடைக்காரன். கட்டுக்காரன் ஆ, அப்படியே அந்த சனத்து பூரா விளக்குவேன். நடுவ. அப்படியே அந்த கல்லு குடத்துல கை விட்டு அழைச்சிடுவேன். அங்க விட்டு அனுப்பி வந்தாங்க போனேன். அந்த குடத்துல வந்து கை விட்டு ஆ, ஆ, ஆ. அந்த கல்லு யாருக்கு சொந்தம்? உனக்குதான். நமக்கே சொந்தம். கண்டாடி குடிப்பானா நீ கை வச்ச ஏன்னா இவதான் குட்டம் வச்சுடுறா. ஏன்னா நான் ஒரு வேலை வச்சுக்கிறேன்னா என்ன வேலை? ஓ பீர் தெரிஞ்சிடுறது இதை வேணும் இன்னைக்கு வச்சு வச்சிருவான். ஏன்னா குடிச்சுக்கிற வச்சிரு மச்சான், கவலைப்படாத. திருப்பூர் பக்கத்துல 5 சாராய கடை வச்சுக்கிறேன். ஓ சாராய கடை எட்டு மணி ஓட்ட வேலை ஊட்டியா? சாராய கடை வச்சேன். சாராய கடை வச்சுக்கிறேன். எனக்கு என்ன வேலை கேட்டனா என்ன வேலை கேட்டா? உனக்கு 350 ரூபா கூலி கொடுத்துற ஒரு நாளைக்கு. ஓ எனக்கு ஆமா. சரி. உனக்கு என்ன வேலை கேட்டா நான் கிளாஸ்ல அந்த அளவு கிளாஸ்ல அளந்து கொடுத்துருவேன். ஓ சாராயத்தை சாராயத்தை அளந்து அந்த கவர்ல ஊத்தி கொடுத்துருவோம். மச்சான் அதான் வரல. அளவு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துருவேன். ஊத்திடுவேன். ஊத்தி கொடுத்த உடனே உடனே அந்த முடிச்சு மட்டும் ஒண்ணு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். முடிச்சு. ஆமா. இவன் எப்படி முடிச்சு போடுவான்? நான் எப்படி போடுவேன்? இவன் இந்த கவர்ல ஊத்தி கொடுத்தா இந்த குட்டை முடிச்சு கையால அப்படியே ராமூர்த்தி போட்டு எடுத்தா நல்ல படா பேமன். குட்டை முடிச்சு நாய. சரி இது கூட விடு. போடா கைது போடணும். போடா விடு. இவன் கையில மச்சான் எனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை, மீனாட்சி உனக்கும் சண்டைனா எது தேடி அடிப்பேன்? நான் இது போல ஒரு கல்வி கைது ஒரு கை அல்லது ஒரு கோல் எடுத்துட்டு அடிப்பேன். கோழிகள் எடுத்துட்டு அடிப்பேன். நாங்களாம் அதை இது எடுக்கிற வேலை கிடையாது. சும்மா அரசங்களா அப்படியே மட்டி ஒரு வெட்டி எடுத்து பெட்ரோல் டேங்க் போட்டாங்க. ஏண்டி யார் வாங்கி? ஏமா ஏமா இது யாட்டி அம்மா இது யாட்டி யாட்டி யாண்டி நீ உள்ள போன பொருள் தப்புதான். இது வேலை அனுப்பிச்சு சாதாரண பேச்சு வரும். இது என்னங்க மேல என்னமோ போகுது? மேல ராக்கெட் விடுறாங்க. மேல ராக்கெட் விட்டுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் மண்ணில் விட்டுவாங்க. சரி வாங்க வந்து வணக்கம். வாங்கம்மா வணக்கம். உனக்கு எனக்கு மீன் தகராறு. உனக்கு எனக்கு மீன் குழம்பு வேணாமா? பிரியாணி போட்டாங்க. சிக்கன் பிரியாணி. பரவாயில்லைங்க. எக்கு கிரேவி. ஒரு முட்டை ஒன்று எடுத்தான். உனக்கு யாரும் வச்சுக்காங்க. பரவாயில்ல. சரி வாங்க முடியாது வணக்கங்க. வணக்கம்மா. ஆனா ஒண்ணேம்மா. என்னது? இந்த ரசம் மட்டும் கொஞ்சம் பசி தண்ணியாட்டு வைக்கணும். கட்டையால தான் அடிக்கணும். நீ கட்டையால அடிச்சா என் மௌலனா என் கொட்டையால அடிக்கணும்.
மஞ்சள் அடிக்கிறது. ஏண்டா அந்த கொட்டை கதை கேட்கதான் நீ சொட்டியோட வந்தியா? என்ன கொட்டை? என்ன பண்றடா? நீ என்ன கட்ட சொன்ன? நான் தொடர்பு கட்ட சொன்னேன். நான் பணம் கொட்டி பணம் கொட்டியா? ஒன்னுக்குதான் அம்மா இருக்குது. ஐயா பைத்தியக்காரரா. பைத்தியம் சுத்தமான மெண்டலு. ஐயா பைத்தியக்காரரா. அது என்ன கொட்டது? நிறைய பணம் கொட்டை. சரி பரவாயில்ல, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க பண்ணி வணக்கம். மீன் குழம்பு வேணும். அந்த மட்டன் குழம்பு வரேன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்க வீணையே மருகல வருவியே வைரத்தில் தெரிந்த மாறு. இது நான் சொல்லணுமா? உள்ள போடு. என் மயிறு வண்டிடா. தேங்காய் முடியில இருந்து புரியுதான். மாணிக்க வீணையே மருகல வருவியே வைரத்தில் தெரிந்த மலரே மலரே மங்க மாமணிவரின் மாதவ செவியே மாதவ செவியே பெரிய பிள்ளை செய்யம்மா பரவாயில்ல. இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அம்மனுடைய பாதத்துக்கும் அன்னுடைய பாதத்துக்கும் நாம ஒரு சேர்த்து வந்தவர்களுக்கு அதை ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்திருக்கக்கூடியவர் அப்படி இருக்கிற ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பாதத்துக்கும் கிராமத்தில் ஏழ்மலை என்று சொல்லக்கூடிய மாநாகப்பட்டவர் அவருடைய பாதத்துக்கும் நம்ம நாடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் ஒரு ஆள் விட்டுட்டேன். அவங்க ராமத்தல்லி விட்டுட்டேன். ஏழுமலை மாமா அவருடைய பாதத்துக்கும் அவங்க கொண்டாட்டி போட்டுக்க நீ விட்டிய சேர்ந்த தங்களுக்கும் சின்ன சிறுவன் ஒரு இந்த ஊருக்கு வந்தியா? இந்த ஊர் நாட்டார வச்சிருந்தியா? இந்த ஊர் தலைவர் வச்சிருந்தியா? இல்ல இந்த ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தியா? இல்ல மைனர் வச்சிருந்தியா? இங்க ஆட்டோ வச்சாங்களே அவங்களும் வச்சிருந்தியா? எத்தனை புள்ள வாங்கின? எத்தனை புள்ள கலச்சு? எங்களுக்கு அது தெரியும். ஒன்னும் புரியலையம்மா. முருகர் டாலரா இது? ஆமாங்க, முருகரா இது? முருகர் ஓவியம் தாங்க. உனக்கு பழனி மலை இருக்கா முருகா? திருச்செந்தூர் மலை இருக்கா முருகா? முருகா இந்த ரெண்டு மலை சந்தில மாட்டிட்டு லோல் பாரியா முருகா? அறிவிக்கும் மூஞ்சடி குட்டி அந்த பாக்கிட்டு வருது. எப்படி விளக்கம்? ஒன்னும் புரியல.
புரியலையே. ஏதோ சொன்னேனே எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ ஒண்ணும் விளக்கம் புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. லீலாவதி லீலாவதி லீலாவதியா? ஆமா யாரு உனக்கு பேர் வச்சுக்கிறேன்? பெத்த தாய் தோப்புனா வைப்பாங்க. அப்படியே வச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்? என்னென்ன அகண்ட காவேரி. இருக்கலாம். அப்படியே சாட்டா மாத்திக்கிட்டு என் புள்ள வச்சாங்கன்னா வீச்சுக்கு வந்துடும். உன் வீட்டுக்கு அதிகாரங்க நாங்கள் கேட்குறோம். ஏன் 4 பேருக்கு தெரியுது என் பெருமை? அப்படி லீலாவதி லீலாவதி மட்டும்தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். மத்தவங்க ஒன்றும் தெரியாது. கருப்பு சட்டி போட்டு லீலாவதி மட்டும்தான் தெரியும். எங்க நாடு இருக்கிற உங்க நாடு எனக்கு தெரியாது. அதான் பாண்டிச்சேரி பக்கம் மதிலடிப்பட்டு. என்ன பாண்டிச்சேரி பக்கம் மறுபடி பண்ணாமா? வந்து உன் நாடை கண்டுபிடிச்சேன். ஆ. அவன் காசிமா அவருக்கு வாரியான வழியான லீலாவதி அப்படி இருந்தாலும் சரி இப்பேற்பட்ட நாடு என்ன புண்ணியம் ஐயோ
ஒண்ணு கிடையாதுங்க இல்ல இல்ல சுத்தமாவா பாதி கிலோ பானை வாரி எவ்வளவு கூடுமா சின்ன பிள்ளை என்பதே கிடையாதுங்க கொஞ்சம் கூட இல்ல டேய் அட உக்கால உள்ள இல்லடானாக்க கொஞ்சமா வேறே வரதுனா வரும்டா ஏமா கேக்குறது போயிட்டாங்க அந்த வீரனார வேண்டி பாத்தியா ஐயோ வேண்டி பார்த்தங்க அந்த ஐயனார் வேண்டி பாத்தியா இன்னைக்கு அதுக்கு நானே கூத்து வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஆமா வேண்டி பாத்தியா அந்த வீரனை வேண்டி பாத்தியா அந்த கருப்பனை வேண்டி பாத்தியா எங்கேயே வச்சு இல்ல வேண்டி பார்க்க சொல்றான் ஏமா எந்த சாமி உனக்கு புள்ள கொடுக்கல உள்ள வரம் கொடுக்கல புள்ள வரம் கொடுக்கல இல்லையா இல்லையா? பண்ணுவையா என்ன பண்ணு ஏமா இத்தனை சாமி வேண்டிருந்தே ஆமா எங்க கேட்டிருந்தா நான் உனக்கு புள்ள கொடுத்துருக்க மாட்டேன் வயிற்றுக்காரனா வயிற்றுக்காரனா கேவடியா உனக்கு புள்ள வேணும் என்ன உடனே குத்துருவாங்க புள்ள என்ன பாக்கிட்ட வச்சுட்டு இருக்கிறான் ஆமா போய பிச்சுக்கிறேன் நான் அதான் ஒரு கோயிலுக்குள்ள கூடாது ஆட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் ஏவனோட ஆடும்போது ஒன்று கொடுத்தோமோ அந்த கும்பல வறுத்து போட்டாங்க அதுல இருந்து இன்னும் ஒரு கோயில் கூட கொடுக்க மாட்டேறாங்க அவனோட வகுத்துல போடணும் இப்ப என்ன வேணும் உனக்கு நான் புள்ள நான் இங்கே வச்சுக்கிறேன் புள்ள வேணும்னா வர வைத்தியம் சொல்றான் வைத்தியம் வைத்தியத்துக்கு பிரகாரம் நீ செய்தினா நடந்துக்கிட்டீனா உனக்கு புள்ள வரும் இல்ல சொல்றேங்க எடுத்து விடுறேன் உனக்கு எடுத்து விடுறேங்க சொல்லுங்க எல்லாம் கேட்டுக்குங்க ஆமா கோயில் இல்லாதவங்க அவங்க வீட்டுல போய் செய்யணும் பரவாயில்லைங்க நல்லா கேட்டுக்க ஏன்னா மறந்துட்டாலும் மறுபடியும் வேலை செய்யாது ஐயோ இந்த ஊர்ல சிவன் கோயில் இருக்குதா சிவன் கோயிலா சிவன் கோயில் இருக்காங்க இந்த ஊர்ல இல்லன்னா அந்த ஊர்ல இருக்குது சரி, சிவன் கோயில் இருக்கும் சொல்லுங்க இங்க இல்லைன்னாலும் வேற எங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல சரிங்க அந்த சிவன் கோயிலுக்கு பின்னால போய் பார்த்தனா ஆமா நல்லா மஞ்சளா பூ மஞ்சள் பூ இருக்குமா? ரேடியா பொண்ணாட்டம் ஐயோ ரேடியா பொண்ணாட்டம் மஞ்சளா பூ இருக்கும் அந்த பூ அந்த செடியில ஆமா அந்த மரத்துல ஆமா காய் இருக்கும் அது என்ன காய் எல்லாம் உண்டு உண்டியா இருக்கும் ஐயோ எல்லாம் உண்டு உண்டியா என்ன காய் அது? எல்லாம் ஒரு 3 கொட்டை பச்சிங்க அது என்ன காய் அது? என்ன காயின்னு கேக்குறேன் ஆமா அதான் அலரி கொட்டை அலரி கொட்டையா? அலரி கொட்டை ஆஹா அதான் அலரி கொட்டை ஆமா இல்லைன்னா கோடை கொட்டைன்னு சொல்லுவாங்க அம்மா கேட்டு ஞாபகமா வச்சுக்க ஆமா காலைல மறந்துட்டு போற சொல்லுங்க கோடை கொட்டைன்னு சொல்லுவாங்க ஆமா போய் 3 காய் பெருக்கிறேன் 3 காய் 3 வண்டியே வயிற்று சொல்லி தான் கேட்கணும் ஐயோ சொல்லையா நம்ம பட்டி கிளப்பிடுவோம் ஐயா சொல்லுங்க ஐயா இல்லைன்னா புள்ள வராது ஐயோ கொட்டத்து மட்டும் கேட்கணும் சொல்லுங்க ஐயா 3 கொட்டை பறிச்சுக்கிறேன் பறிச்சுட்டு வரணும் 3 கொட்டை பறிச்சுட்டு வந்து ஆமா அந்த நல்ல அம்மியில வச்சு ஒட்டக்கிறேன் ஆஹா ஒட்டச்சு பயிர் எடுக்கிறேன் ஒட்டச்சு பயிர் எடுக்கிறது இல்ல அந்த கொட்டையை ஒடிச்சு ஆமா சரி அது பயிர் பயிர் எடுக்குது. சொல்லுங்க ஆம்பேட்டு மாட்டியா எங்க போறோம் வண்டியை கிளப்புறோம் சரி நீங்க சொல்லுங்க ஐயா அது ஒட்டச்சு பயிர் எடுத்து பயிரை எடுத்து அம்மி இருக்கு பாரு ஆமா அம்மியில வச்சு அந்த 3 கொட்டை போட்டு ஆமா நல்லா ஒட்ட அரைக்கிறேன் சரி அரைக்கணும் அரைச்சி ஆமா அதை நல்லா வயிச்சுக்கிறேன் ஆஹா வயிச்சுனா அம்மா சாந்து வரும் வரும் அதை 3 உண்டியா பிடிக்கிறேன் 3 பாகமா 3 பாகமா ஆஹா 3 பாகமா பிரிச்சு ஆமா 3 உண்டியை பிடிக்கிறேன் ஆமா 3 உண்டியை பிடிச்சி குடிச்சு 3 உண்டியை பிடிச்சி ஆமா ஒரு உண்டை எடுத்து எடுத்து முதல் உண்டியை போடக்குள்ள ஆமா சூரிய பகவானை பார்த்து சூரியநாராயணா சூரிய நாராயணா புள்ள குடுறா சூரிய நாராயணா புள்ள கொடுக்குறான் ஐயோ வரும் புள்ள வரம் கொடுக்கும் ஆமா நீ முதல் உண்டியை போடக்குள்ள போட ஒண்ணு அந்த தூரத்துல வெளிநாட்டுல வெளிக்காட்டுல இருக்கணும்னா சொல்லிடணும் வெளிநாட்டுல வெளிக்காட்டுல வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்க பெங்களூர் இருக்க மெட்ராஸ் இருக்க சொல்லிடணும் தூரத்துல இருந்தா சொல்லிடணும் ஏன் என்ன காரணம் உள்ள போறதுல சொல்லுங்க எனக்குள்ள பிறகு போதே பொறக்கால புள்ள பிறகு போகுது ஆமா அப்படின்னு அவங்க இதெல்லாம் லெட்டர் போட்டு வர வச்சிருக்கணும் வர வச்சிருக்கணும் கேட்டு போங்கம்மா மாத்திரை போடுங்க சொல்லுங்க அவங்க வேற அண்ணன் கூட்டம் வேற எடுத்து வராங்க அதெல்லாம் அனுப்பிச்சுங்க. ஆச்சரிய எடுத்துட்டு போறாங்க ஆஹா
ரெண்டாவது உண்டு எடுக்கிறேன். ரெண்டாவது உண்டு எடுக்கிறேன். ரெண்டாவது உண்டு எடுத்த உடனே ஆமா. அக்கம் பக்கத்தெல்லாம் சொல்லிடுறேன். பக்கமா சொல்லிடணுமா? சொல்லிடணும். என்ன காரணம்? பொறுக்காத புள்ள பொறுக்கு போகுது. நம்ம நாட்டுல பிறகு போறிய ரெண்டாவது உண்டு சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே பக்கத்து வீடு எல்லாம் உண்டு சொல்லிடணும். ஆமா ரெண்டாவது உண்டு போட்ட உடனே வெடிச்சுக்குவேன். ஏன் என்ன காரணம்? சொல்றதுக்கே இல்லையா? சரி சொல்லு. உள்ள பக்கம் போதே சரி சொல்லுங்க. மூணாவது உண்டு இருக்கு பாரு. ஆமா. அதை எடுத்து மூணாவது உண்டை போட்ட உடனே போட்ட உடனே இந்த பெரிய மூலம், அந்த சின்ன மூலம், அந்த நயன செட்டு, இந்த மாதிரி சிரிக்கிறாரு இந்த பெரியவர் என்னன்னு தெரியும். நயன செட்டு எல்லாருக்கும் சொல்லி தகவல் கொடுத்துடணும். என்ன காரணம்? பொறுக்காத புள்ள பொறுக்கு நம்ம போகுது. நாட்டுல பிறகாத உள்ள பிறகு போறிய நீ அப்படியே மூணு உண்டி போட்ட உடனே போட்ட உடனே சும்மா அப்படி வெடிச்சுக்கிட்டு நிற்பேன். எப்படி அடிப்பாங்க? ஐயா முத்தி முத்தி விநாயகரே முக்கண்ணன் தான் மகனே கந்தனுக்கு முன்வரவா கணபதியே உன்னரவா அப்படின்னு அடிப்பாங்க பாரு. ஏம்மா, சத்தியமா அப்படியே புள்ள